அன்னைக்கு சரியா இரவு 9:30 மணி இருக்கும். 50 வயதுல இருந்த ராகேஷ் ரொம்பவும் சோர்வோட ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னுடைய பேக் எடுத்துக்கிட்டு நடந்து வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த ராகேஷ் டெல்லியில போலாநாத் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துல லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கிறாரு. இவருடைய வீடு உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி பகுதியில் தயானந்த் நகர் என்ற இடத்துல தான் இருக்கு. இந்த தயானந்த் நகர் இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இவர் எப்போதும் வந்து செல்லக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் காலை நேரத்தில் கிளம்பி அந்த லேப் டெக்னீஷியன் வேலைக்கு போயிட்டு இரவு 9:10 மணி வாக்கில் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுவார். வீட்டுக்கு போகிற அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிறைய கடைகள்லாம் அங்கங்க இருக்கும். அந்த கடையில் இருக்கிற ஆட்களுக்கும் இவர் நல்ல பரிச்சயமான ஆளு அப்படிங்கிறதுனாலையும் எல்லாருக்கிட்டையுமே மெல்லமா பேசிட்டு இரவு 10:10 தான் இவருடைய வீட்டுக்கே போய் சேருவார். இவருடைய வீட்டில் அவருடைய மனைவியான கிருஷ்ணா, மூத்த மகளான வைஷ்ணவி, இளைய மகளான வைஷாலி மற்றும் விஷால் அப்படின்ற ஒரு மகன் கூட தான் ஒரு சிம்பிளான லைஃபா அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராரு. ஏப்ரல் 7, 2018 அன்னைக்குமே எப்போதும் போல தன்னுடைய லேப் டெக்னீஷியன் வேலையை முடிச்சுட்டு இரவு 9:30 மணிக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவர் நடந்து வரும் பாதையில மளிகை கடை நடத்தி வரும் சைலேந்திராவும் அன்னைக்கு இந்த ராகேஷை பார்த்து கண்ணசைச்சு சிரித்த முகத்தோட போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அப்படி அந்த சைலேந்திரா பார்த்த ஒரு சில வினாடிகள்லயே திடீர்னு இந்த ராகேஷ் நடந்து போற பாதையை நோக்கி ஏதோ துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டிருந்திருக்கு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடையில இருந்து பரபரப்பா வெளியில வேகமா ஓடி இந்த ராகேஷ் போனா அந்த இருட்டான பகுதிக்குள்ள போய் பார்க்கும்போது தான் ராகேஷ் மர்மமான முறையில தலையில துப்பாக்கியால சுடப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த சைலேந்திரா உடனடியாக அங்கே இருக்கிற மற்ற ஆட்கள்லாம் கூப்பிடுறாரு. அதே சமயம் அங்கே இருக்கிற ஒரு டெம்போவை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குமே அழைச்சிட்டு போறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமா மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பதட்டம் தாங்க முடியாத இந்த சைலேந்திரா உடனடியாக அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற அந்த 4 பேருமே சம்பவ இடத்துக்கு வந்து அப்பாவுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. காலை நேரத்திலே கிளம்பி இரவு நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய தங்களுக்காக இப்படி உழைக்கக்கூடிய அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார்கள் ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற கான்ஸ்டபிளான பிரதாப் மற்றும் லேடி எஸ்ஐ ஆன நீமா கௌதம் மற்றும் பிற ஆபீசர் அப்படின்னு எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிலைமையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரைம் நடந்த இடத்தையுமே போலீஸ் பார்த்துருந்துருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் வந்து இப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே இந்த வழக்கில் கிடைக்காமலே போகுது. இப்போ போலீஸுக்கு இருக்கிற ஒரே ஐ விட்னஸ்னா இந்த மளிகை கடைக்காரரான சைலேந்திரா மட்டும்தான். சைலேந்திரா இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த கேஸ் சீக்கிரமா முடிய போகுதுன்னு நினைச்ச போலீஸ் ஆபீசர் இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா சைலேந்திரா என்ன சொல்றாருன்னா, நான் கடைக்குள்ள இருந்தேன் சார், சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு, நான் போற நேரத்தில் இவர் மட்டும்தான் மயங்கி கிடந்தாரு, யாரு வந்துட்டு போனா அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி எந்த ஒரு தடையுமே இல்லாத போலீஸ் ஆபீசர் இந்த வழக்கை எப்படி சால்வ் பண்ண போறாங்க? பெரும் சாதாரணமா நார்மல் லைஃப் வாழ்ந்து கொண்டு லேப் டெக்னீஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ராகேஷை இந்த அளவுக்கு துப்பாக்கி வச்சு கொலை பண்ணுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? உண்மையிலேயே ராகேஷுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ராகேஷை சுட்டு கொன்னது யாரு? போலீஸ் அதிகாரிகளால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2018 வட இந்தியாவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரைம் சீன்ல இருந்து இப்போ எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸுக்கு கிடைக்காததுனால முதற்கட்டமா இவருக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களோ அப்படின்ற கோணத்துல அந்த குடும்பத்தார்கள் கிட்டே முதல்ல விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய குடும்பத்துக்கு அப்படி எதிரி யாருமே கிடையாது, ராகேஷ் வந்து ரொம்பவே நல்லவர், யாருக்கிட்டையுமே அதட்டி கூட பேச மாட்டாரு, அப்படிப்பட்ட இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்குன்னு அவங்களுடைய குடும்பத்தார்களும் இறந்து போன ராகேஷோடைய தம்பியும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த குடும்பத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராகேஷ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும்
தான் கூட வேலை பார்க்குற ஆட்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சீட்டு கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு வராரு. மாதந்தோறும் அவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணி யார் முதல்ல ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுப்பாரு. இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு வரதுனால எப்போதுமே இரவு நேரத்தில் பேக்ல கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வருவாரு. இதை யாரோ நோட் பண்ணி தான் ராகேஷை துப்பாக்கியால சுட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு க்ளூவை அந்த குடும்பத்தார்கள் கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு இது ராபரிக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அந்த மளிகை கடைக்காரரான சைலேந்திரா ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னா, இவர் துப்பாக்கி சத்தம் கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போது ராகேஷ் அந்த இடத்துல இருந்தாரு. ஆனா அவருடைய பேக்குமே கூட இருந்தது. அவருடைய பேக்கையுமே எடுத்துக்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ராகேஷை பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பேக்கில் இருந்த பணமாக இருக்கட்டும், அவருடைய கையில் இருந்த தங்க மோதிரமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொள்ளைக்காக இந்த கொலை நடக்கவே இல்லை, வேணுமுனை திட்டமிட்டு இந்த ராகேஷை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் போலீஸ் ஆஃபீஸருடைய ஆரம்ப கட்ட அனுமானமாக இருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கில் எந்த லீடுமே கிடைக்காம போகுது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையுமே நாட்டு துப்பாக்கியில் இருந்த குண்டு பாஞ்சதுனால அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் கிட்ட அந்த பாடியை கொடுத்துட்டு இறுதி சடங்குகள்லாம் முடிச்சு வச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. முக்கியமா கிரைம் பிரான்ச்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரையுமே கூப்பிட்டு அவர்கிட்டயுமே சில ஹெல்ப்லாம் கேட்டு இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கேஸுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கும் போது தான் இவர் எப்போதுமே நடந்து செல்லக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 6-7 சிசிடிவி கிட்ட இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்த்தாலும் சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே அதுல இருந்து சிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் யார் மேலாம் ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த கிரிமினல்ஸ் கிட்டையுமே விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் என்னதான் இப்படி விசாரணை பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு லீடுமே கிடைக்காமலே போகுது. அதுக்கப்புறம் இந்த கொலை நடந்து 5வது நாள் இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரான அவினேஷ் கௌதம் அப்படின்றவர் வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. அதன் அடிப்படையில் அதே ஸ்டேஷனுக்கு ஜிதேந்திரா சிங் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் இந்த வழக்குடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு மறுபடியுமே அந்த 6 சிசிடிவியை செக் பண்ணி பாருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற டைமிங்கையும் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஏதாவது நமக்கு லீடு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராம ஒரு டீம் அந்த சிசிடிவியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நீண்ட நேரமா அவங்க வாட்ச் பண்ணதுல தான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ அவங்களுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ராகேஷ் எந்த இடத்துல இறந்து கிடந்தாரோ அதுக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஒன்று இருக்கு. அந்த எலக்ட்ரீஷியன் கடையில ஏதோ பொருட்களை அவர் வாங்கியிருந்திருக்காரு. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர் உடனடியாக அந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், அவர் ஒரு 9:30 மணிக்கு மேல எங்க கடைக்கு வந்தாரு, 2 சுவிட்ச் வேணும் அப்படின்னு கேட்டாரு, நான் கொடுத்தேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த கடைக்கிட்ட இருக்கிற சிசிடிவியை கவனமா செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் யாரோ 2 பேர் ஒரு பைக்ல டிராவல் ஆகி போற மாதிரி, அவர் இந்த ராகேஷ் கிட்ட நெருங்கி போற மாதிரியும் கையை ஏதோ அடிக்க ஓங்கின மாதிரியான சில காட்சிகளை பார்த்திருக்காங்க. ஆனா இரவு நேரத்துல அந்த சிசிடிவில லைட்டிங் சரியா இல்லாததுனால அந்த ஃபுட்டேஜுமே சரியா கிளியரா இல்லாம இருக்கு. இதனால அந்த எலக்ட்ரீஷியன் கடைக்காரர்கிட்டயே இதை பத்தி கேட்கும்போது எனக்கு சரியா அடையாளம் தெரியல, நான் அவங்கள பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த மளிகை கடைக்காரரான சைலேந்திரா கிட்ட அந்த சிசிடிவியை காட்டுறாங்க. அவர் பார்த்ததுமே எனக்கும் சரியா அடையாளம் தெரியல சார், ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் கூடவே அந்த இறந்து போன ராகேஷோடைய மகனான விஷாலும் அந்த சிசிடிவியை பார்க்குறாரு. அவருமே எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, முக்கியமா அந்த பைக்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸ் ஆஃபீஸர் அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் காலையில எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த சைலேந்திரா அப்படின்ற மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு வந்ததும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது என்னன்னா, சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மர்ம மனிதர்கள் 2 பேரும் அந்த பைக்கில் போறதை இவர் பார்த்து இருந்திருக்காரு. அதே சமயம் ஏற்கனவே இவங்க அடிக்கடி இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க, அதே பைக்கில் தான் வந்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஞாபகம் வர ஆரம்பிச்சு அடுத்த நாள் இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலான்னு போகும்போது தான் இறந்து போன ராகேஷோடைய மகனான விஷாலும் ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயிலை போலீஸ் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் சிசிடிவியை இந்த சைலேந்திரா கிட்ட காட்டினதுக்கு பிறகு நேரடியா அந்த குடும்பத்தார்கள் கிட்ட போயிட்டு காட்டுறாங்க. அப்போ ராகேஷ் மனைவி, மகள்கள் மற்றும் மகன் மறுபடியுமே அந்த சிசிடிவியை பார்த்து இருந்திருக்கான். அந்த நேரத்தில் ராகேஷோடைய மகள்களுக்கும் மனைவிக்கும் இது யாரு என்னன்னு சரியா தெரியல. ஆனா விஷால் மட்டும், சார் இவனை எனக்கு நல்லா தெரியும், இவன் என்னுடைய அக்காவுடைய கிளாஸ்மேட், இவன் அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு கூட வருவான், இவனுடைய பைக்கை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயிலை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் சைலேந்திராவுமே அதே டீட்டெயிலை போலீஸ் கிட்ட சொல்றாரு. சார் இந்த பையனை நான் அடிக்கடி இந்த மார்க்கெட்ல பார்த்திருக்கேன், இந்த ராகேஷோடைய வீட்டுக்குமே இவன் அடிக்கடி வந்துட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட்
போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னதான் இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிட்டு அப்படின்னு நினைச்சாலும் எதனால ராகேஷோடைய வீட்டுக்கு வந்துட்டு போற அந்த பையனை ராகேஷோடைய மனைவி மற்றும் 2 மகள்களும் எதனால தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ இதுல ஒண்ணு இடிக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு அந்த இடத்துல இருந்து புரிதட்ட ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ, அதாவது அந்த சிசிடிவியை பார்த்து யாரு தெரியலன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் வாங்கி அதை உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி வச்சு சிடிஆர் செக்அப் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. அதாவது கால் ரெக்கார்டிங் டீடைல்ஸ் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் ராகேஷோடைய மூத்த மகளான இந்த வைஷ்ணவி என்கின்ற காவியா சமீர் அப்படின்ற 20 வயது நிறந்த ஒரு பையன் கூட அடிக்கடி கால் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், கொலை சம்பவம் நடந்த நேரத்தில் கூட, அதாவது சைலேந்திரா துப்பாக்கி சத்தம் கேட்ட அந்த டைமிங் இந்த பொண்ணு சமீர் அப்படின்ற பையனுக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்னும், அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே அடிக்கடி இவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் போலீஸ் ஆபீசர் சமீருடைய கால் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது கொலை சம்பவம் நடந்த இடத்துக்கிட்ட அவனுடைய மொபைல் சிக்னலும் காட்டி இருந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் சமீர் தான் இந்த வழக்குக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லைவ் லொகேஷனை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ராகேஷோடைய மனைவி மற்றும் மகள்கள் கிட்ட சொல்லவே இல்லை. சீக்கிரட்டா தான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து சமீரை பத்தின லைவ் லொகேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய அப்பாவான டாக்டர் ஷரீஃப் ஒரு பிஎம்எஸ் டாக்டர். இவர் அந்த பகுதியில், அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் வாழ்ந்துகிட்டு வராரு. அவருடைய மகன் தான் இந்த சமீர். இவன் எம்பிபிஎஸ் கோச்சிங் தற்போதைக்கு படிச்சுக்கிட்டு வரான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவனை போய் தேடி பார்த்ததுல அவன் எங்கேயோ மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு தெரிய வருது. இதனால சீக்கிரட்டா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தான் இந்த கொலை சம்பவம் நடந்து 10 நாட்கள் கழிச்சு ஒரு முக்கியமான ஒரு லீட் இந்த வழக்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த கான்ஸ்டபிளுக்கு வந்திருக்கு. அந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன ஒரு தகவல் வருதுன்னா, சார் சமீர் இங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் சீக்கிரம் வந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் தங்களுடைய டீமை மஃப்டியில் அழைச்சிக்கிட்டு கோழி அமுக்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சமீர் அமுக்கியிருக்காங்க. அதன் பிறகு அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு ராகேஷுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் ராகேஷை கொலை பண்ணா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் போலீஸ் கிட்ட கக்கி இருந்திருக்கான். மேற்கொண்டு அவன் என்ன சொல்றானா, இந்த வழக்கில் நான் மட்டும் சம்பந்தப்படலை, ராகேஷோடைய மகளான வைஷ்ணவி சம்பந்தப்பட்டிருக்கா, அதே சமயம் என்னுடைய கசினான சதாப் தான் அவரை கொலை பண்ணா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்திருக்கான். இமிடியேட்டா போலீஸ் இந்த வைஷ்ணவி சதாப் அப்படின்னு அனைவருமே கைது பண்றாங்க. கூடவே இந்த வைஷ்ணவியோடைய அம்மாவான கிருஷ்ணாவுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த 4 பேருக்கிட்டையும் அவங்களுடைய கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்தும் போது தான் பல உண்மைகள் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த சமீரும் வைஷ்ணவியும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இவங்க மீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு பிஎஸ்சி ஜாயின் பண்ணியிருந்திருக்கா. இவன் இன்னொரு பக்கம் எம்பிபிஎஸ் கோச்சிங்காக ஜாயின் பண்ணியிருந்திருக்கா. தொடர்ந்து இவங்க 2 பேரும் அடிக்கடி வெளியில மீட் பண்ணிக்கிறது, சீக்கிரட்டா அந்த பொண்ணுடைய வீட்டில் போய் மீட் பண்றது, ஹோட்டல்ல மீட் பண்றது அப்படின்னு இவங்களுடைய நாட்கள் எல்லாம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் சமீர் ராகேஷ் காலையில போயிட்டு இரவு நேரத்துல தான் வீட்டுக்கு வருவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே அந்த மார்க்கெட்ல இருந்தவங்க, அக்கமுகத்துல இருந்தவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. இதை பத்தி ராகேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல தன்னுடைய மகள் அப்படிலாம் பண்ண சான்ஸ் இல்ல, ஏதோ அவங்க படிக்கிறாங்க, அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா எப்பொழுதும் போல இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நேரத்துல ஓயோ ஹோட்டல் ரூம்ல இருந்து தன்னுடைய மகளும் இந்த சமீரும் வெளியில வரதை இவர் பார்த்திருக்காரு. இதை பார்த்ததுமே அதிர்ந்து போன அந்த அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய மகளை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சமீரை கூப்பிட்டு பலார்னு அறைய விட்டு, நீ வேற ஒரு மதத்தை சேர்ந்தவ, என்னுடைய மகள் வேற ஒரு மதம், அதனால 2 பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகாது, இதோட நிப்பாட்டிடுங்க, மேற்கொண்டு நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வரதும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் நடந்தாலும் கூட தொடர்ந்து இந்த சமீர் இந்த ராகேஷ் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்கு போய்கிட்டு தான் இருந்திருக்கான். பட் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்ச ராகேஷுக்கு மறுபடியுமே அவருடைய காதில் என்ன செய்தி விழுதுன்னா, உன்னுடைய வீட்டுக்கு சில ஆண்களை நான் பார்த்தேன், சில பசங்களும் வந்துட்டு போறாங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு மார்க்கெட்ல இருக்கிற சில ஆட்கள்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த இந்த ராகேஷ் தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களை போட்டு ஒரு நாள் குடிச்சிட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருக்காரு. இந்த 2 பேரும் ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து டெய்லியுமே குடிச்சிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நாளை பின்ன மறுபடியுமே இந்த சமீர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான் அப்படின்ற செய்தி தெரிஞ்ச
தெரிஞ்சதுமே வீட்டில் அந்த குடும்பத்தார்களுக்கு தெரியாம ஒரு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணி இவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து பார்த்துருக்காரு. அப்படி ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனசை உழுக்கிற மாதிரியான ஒரு காட்சியை அந்த சிசிடிவில பார்க்குறாரு. அப்படி அவர் அன்னைக்கு சிசிடிவியில் என்ன பார்க்குறாருன்னா, சமீர் எப்போதும் போல தெரியாம அந்த வீட்டுக்கு இவர் இல்லாத நேரத்தில் வந்திருக்கான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வைஷ்ணவி வீட்டில் இல்லை. வைஷ்ணவியோடைய அம்மாவான கிருஷ்ணா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான ராகேஷுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியை கண்ணாபின்னான அடிச்சிருந்திருக்காரு. தன்னுடைய மகள் காதலிக்கிற அந்த பையன் கூடயே இவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சமீர் என்ன பண்ணிக்கிட்டு வந்திருக்கானா, ஒரு பக்கம் வைஷ்ணவியை காதலிச்சாலும் இன்னொரு பக்கம் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை இந்த வைஷ்ணவியோடைய அம்மா கிட்ட கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. இந்த விஷயம் வைஷ்ணவிக்கு தெரிஞ்சாலும் கூட கண்டும் காணாத மாதிரி இருந்திருக்கா. இதனால தொடர்ந்து மனசுடைஞ்சு போன அந்த மனுஷன் டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மகள் மற்றும் இந்த மனைவியை கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, திட்டுறது போன்ற வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் ஒரு நாள் விஷால் வந்து இந்த சமீர் வீட்டுக்கு வந்துட்டு போறது, அதாவது அக்கா இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போறத பார்த்திருக்காரு. இதை பத்தி அந்த பையன் அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது, சமீரும் வைஷ்ணவியும் ஒரே கிளாஸ்மேட், புக்கு வாங்கறதுக்காக அந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சமாளிச்சிருந்திருக்கா. ஆனா நாளாக அந்த கிருஷ்ணாவுடைய கேரக்டரும் சரியில்லை, இந்த மகளுடைய கேரக்டரும் சரியில்லாததுனால ஒரு சில ஆண்கள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது எல்லாத்தையுமே மார்க்கெட்ல இருக்கிற ஆட்கள் இந்த ராகேஷ் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால வேற வழி இல்லாம மறுபடியுமே குடிச்சு தன்னுடைய மனைவியை ஒரு நாள் அடிக்கும் போதுதான் நீ இருக்கிறதுக்கு செத்து போனா தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இந்த விஷயத்த காதல வாங்கினா அந்த மூத்த மகளான வைஷ்ணவி இதுதான் சரியான சந்தர்ப்பம், தன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரா. அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய காதலனான சமீர் கிட்ட தன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளிடலாம், அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்கா. அதே சமயம் நம்ம மேரேஜ்லயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்றா. சோ இன்னொரு பக்கம் சமீருக்குமே இந்த வைஷ்ணவியை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பெயரை கூட கையில டேட்டோலாம் குத்தி வச்சிருந்திருக்கான். ஆனா அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சமீர் வந்து என்னால பண்ண முடியாது, நான் இதுக்கு முன்னாடி அப்படி எதையுமே பண்ணதில்லை, அதனால என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இந்த வைஷ்ணவி எந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றானா, என்னுடைய அப்பா இல்லைனா நானும் என்னுடைய அம்மா மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஸோ அந்த விஷயத்தை வந்து அவள் இன்டைரக்டாக சொல்லியிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவுக்கு சிட்டியில் வந்து ஒரு மெயினான பிளேஸில் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த கூட உன் பேரில் எழுதி வச்சிடறேன். அதே சமயம் அவர் வந்து எப்போதும் இரவு நேரத்தில் வரும்போது நிறைய பணத்தையும் பேக்கில் எடுத்துட்டு வருவார், அந்த பணம் நகை அப்படின்னு எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கோ, நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான பிளானிங்கை தன்னுடைய காதலனான சமீர் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் அவனும் நோ சொல்ல முடியாம இந்த பிளானுக்கு சரின்னு சொல்லிட்டு நேரடியாக தன்னுடைய மச்சானான சதாப் கிட்ட வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி, நான் அந்த நேரத்தில் உனக்கு பாதி பங்கு தந்துடுறேன், எனக்கு கிடைக்கிற பணத்திலையுமே பாதி உனக்கு தந்துடுறேன், எனக்கு இந்த வைஷ்ணவியை ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே ரொம்பவே நான் பைத்தியமாக இருக்கேன், அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிடணும், எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் உதவி பண்ணு அப்படின்னு அந்த பையனையுமே இந்த சமீர் பிரெயின் வாஷ் பண்ணி இருந்திருக்கான். பட் இந்த பிளான்ல பார்த்தா இந்த வைஷ்ணவிக்கு 18 வயசு ஆகிறதுக்கு ஒரு சில மாசங்கள் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சதாபுக்கு வெறும் 17 வயசு தான் இருந்திருக்கு. இப்படி எல்லா பிளானுமே போட்டதுக்கு பிறகு சரியா ஏப்ரல் 7, 2018 அன்னைக்கு இவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வைஷ்ணவி தான் வீட்டில் இருக்கிற துப்பாக்கியை இந்த சமீர் கிட்ட கொடுத்துருந்திருக்கா. தொடர்ந்து இந்த ராகேஷ் எத்தனை மணிக்கு ட்ரெயின்ல விட்டு இறங்குறாரு, எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படிங்கிறத இவனுங்க ஒரு 2 வீலர்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு எலக்ட்ரீஷியன் கடைக்கிட்ட போயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் கூட துப்பாக்கியை வச்சு சுட பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் மற்ற ஆட்கள் கிராஸ் பண்றதுனால இவங்க அந்த சமயத்தில் பண்ண முடியாம போகுது. அதுக்கப்புறம் ஒரு இருட்டான பகுதி கிட்ட அவர் நடந்து போன நேரத்தில் தான் ராகேஷை துப்பாக்கியால இந்த சதாப் சுட்டு இருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் இவனுடைய பிளான் என்னன்னா, அந்த பேக்கையும் அவர் போட்டிருக்கிற அந்த தங்க மோதிரத்தையும் திருடிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் சத்தம் கேட்டு வேகமா இந்த சைலேந்திரா ஓடி வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே வேகமா அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி இதேமாரி உன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அது மட்டும் பண்ணாம இறந்து போன அடுத்த 2 நாட்கள் வரைக்குமே அப்பப்போ இவங்க கேஷுவலா மீட் பண்ணிக்கிட்டு கூட இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணாத இந்த வைஷ்ணவி அன்னைக்கு 3 முறை கால் பண்ணி இருந்திருக்கா. 2 முறை கால் பண்ணி நீங்க எங்க வந்துகிட்டு இருக்கீங்க, என்ன சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கா. இதனால சந்தேகம் பண்ணியிருந்த இந்த ராகேஷுக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்கிறா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறார். பட் அந்த
நேரத்தில் அந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுமாரி சுவிட்ச் வந்து 2 உடஞ்சிருச்சுப்பா, நீங்க எலக்ட்ரீஷியன் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் மகள் மேல சந்தேகப்படாம எலக்ட்ரீஷியன் கடைக்கு வந்து அந்த சுவிட்ச் எல்லாம் வாங்கி இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இவர் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்காரு அப்படிங்கிறத இந்த சமீருக்கு இந்த பொண்ணு அப்டேட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல துப்பாக்கியால சுட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ இந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த ராகேஷ் வந்து நிறைய பணம் வச்சிருக்கிறதுனாலையும் தன்னுடைய வீட்டில் மனைவி 2 மகள்கள் இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக ஒரு நாட்டு துப்பாக்கியை இல்லீகலா வாங்கி வச்சிருந்திருக்காரு. அந்த துப்பாக்கியை தான் வைஷ்ணவி வந்து இந்த சமீர் கிட்ட கொடுத்திருந்திருக்கா. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் இவங்களுடைய மொத்த பிளானையுமே கேட்டுட்டு ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. அதே சமயம் வைஷ்ணவியோடைய அம்மா தங்கச்சிக்கும் இந்த விஷயம் தெரியுங்கிறதுனால தங்கச்சியுமே கைது பண்ணியிருக்காங்க. சமீருடைய மச்சானான சதாப் அப்படின்னு மொத்தம் 5 பேரை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால நேரத்திலே எழுந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அந்த லேப் டெக்னீஷியன் வேலை பார்த்து இரவு நேரத்தில் வீட்டுக்கு வராரு. அப்போ அவரை எந்த அளவுக்கு மதிக்கணும். ஆனால் இந்த நாதாரிங்க இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் ராகேஷுக்கு தன்னுடைய மகள் வந்து வேற ஒரு மதத்து பையனை காதலிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு கோபம் இருந்தாலும் கூட சரி பரவாயில்ல இந்த வயசுல வர்றது தான் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஆனால் எப்போ தன்னுடைய மனைவிக்கும் அதே பையன் கூட அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் பயங்கரமா குடிக்க அடிக்ட் ஆயிருந்திருக்காரு. ஒரு குடும்பத்தில் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் கொடுக்கிற பாதிப்பு எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல அப்பாவி வந்து இந்த ராகேஷ் தான். எந்த விதத்திலுமே இந்த குற்ற செயலை மன்னிக்கவே முடியாது. சீக்கிரமா இவங்களுக்கான சரியான தண்டனை நீதிமன்றம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கேவலமான ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.